செம்பக அரங்கினில் வாழ்பவளே எங்கள் செம்மொழி தமிழே செந்தமிழே கண்மணி செண்பகம் பெயரில் அமைந்த இக்காவிய அரங்கினை காப்பவளே மண்ணிடை மூத்த மொழி நீயே மாண்புகள் நிறைந்தாயம் தாயே கண்ணென போற்றி மதிக்கின்றோம் உமை காலமெல்லாம் நெஞ்சில் துதிக்கின்றோம். செந்தமிழே செண்பகமே செண்பகமே செந்தமிழே 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 செந்தமிழே. அனைவருக்கும் இனிய வணக்கம். இதுவரையில் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக இறையருள் வாய்க்கப்பெற்ற காரணத்தினால் நாம் செய்தொண்டர் புராணம் குறித்து சிந்தித்து வருகின்றோம். அதில் தற்பொழுது காண இருக்கின்ற முருகனடியார் கச்சியப்ப சிவாச்சாரியார். கம்பைசூழ் காஞ்சி நகர் மாதவத்தின் பயனாய் கந்தவேல் திருச்சரிதம் கடல் உலகுக்கு அளித்த நம்பெருமான் கச்சியப்பர் அடியார்க்கும் அடியேன் என்று செய்தொண்ட தொகை கச்சியப்பரை புகழ்ந்து வியந்து போகிறது. இத்தகு சிறப்பிற்குரியவரான கச்சியப்பர் தோன்றிய இடம் என்பது காஞ்சிமா நகரமாக இருந்தது. இறைவன் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இடக்கண் தந்த அருளிய திருத்தலமாகவும் சிவனடியார்களின் ஆடைகளையெல்லாம் தூய்மை செய்து தருகின்ற அரும் தொண்டாற்றிய திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் மற்றும் இறைவனை சிறு கல் கொண்டு அடித்து வழிபட்ட சாக்கிய நாயனார் ஆகியோர் வாழ்ந்த நகரமாக இது போற்றப்படுகிறது. மேலும் நாள்தோறும் ஒவ்வொரு கோவிலாக சென்று தன்னுடைய அரசாட்சியை துறந்து இறைவனை போற்றி பரவிய ஐயடிகள் காடவர்கோன் நல்லாட்சி செய்த நகரமாகவும் இந்த காஞ்சி மாநகரம் விளங்கி வருகிறது. இத்தகு சிறப்புடைய காஞ்சி மாநகரத்தை காளிதாசர் நகரச்சிய காஞ்சி என்று குறிப்பிடுவார். இப்படி பல்வேறு சிறப்புகளையும் பெற்று விளங்குகின்ற காஞ்சி மாநகரில் கச்சியப்ப சிவாச்சாரியார் தோன்றினார். இவர் தோன்றிய சிறப்பும் இவர் இயற்றிய நூலின் சிறப்பும் இங்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. செய்தொண்டர் புராணம் என்று வழங்கப்படுகின்ற முருகன் அடியார்கள் வரலாறு கூறுகின்ற இடத்தில் கச்சியப்பரின் வரலாறு என்பது மிகச் சிறப்பிற்குரிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. கச்சியப்பரின் தந்தையார் காலத்தி அப்பர். இந்த காலத்தி அப்பர் கோவிலில் திருத்தொண்டு ஆற்றி வருபவர். காலத்தி அப்பருக்கும் அவருடைய மனைவியாருக்கும் கோவில் திருப்பணி செய்து வருவது என்பதே மிகச்சிறந்த தொண்டாக அமைந்திருந்தது. இப்படி அவர்களுக்கு கோவில் பணி செய்து வருவதே மிகச்சிறந்த தொண்டாக இருக்கின்ற வேளையில் அவர்களுக்கு கச்சியப்பர் மகனாக வந்து தோன்றினார். இவர்களுக்கு கச்சியப்பர் மகனாக தோன்றியது முருகன் அருளினால் என்று வியந்து போற்றிய காலத்தியப்பர் கச்சியப்பர் தோன்றியதனை நினைத்து தனக்கு மகனாக வந்து வாய்த்ததனை நினைத்து அனுதினமும் மகிழ்ந்திருக்கின்ற வேளையில் பல்வேறு கல்வி கேள்விகளிலும் மிகச் சிறப்புடையவராக திகழ துவங்கினார் கச்சியப்பர். இப்படி தந்தை கோவில் திருப்பணி செய்து வருகின்றார். அவருடைய மகனாக தோன்றியிருக்கின்றார் கச்சியப்பர். பல்வேறு கல்வி கேள்விகளில் சிறந்தவராக இருக்கின்றார். இப்படி இருந்து வருகின்ற வேளையில் காஞ்சியில் இருக்கக்கூடியதான குமரக்கோட்டத்தில் அவருடைய தந்தையாகிய காலத்தியப்பர் கோவில் திருப்பணியெல்லாம் செய்து வருகின்றார். இந்த நிலையில் ஒரு நாள் இறைவனுடைய அருட்பார்வையினால் கச்சியப்பரின் சிறப்பானது உலகத்திற்கு புலப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையினால்
இறைவன் அவருடன் நிகழ்த்த இருந்த திருவிளையாடல் துவங்கியது. ஆகையினால் அவர்களுக்கு என்ன திருவிளையாடலை நிகழ்த்தி இவருடைய சிறப்பினை உலகிற்கு உணர்த்துவது என்று இறைவன் காலத்தியப்பரிடம் ஒரு சிறு சோதனை செய்கின்றார். கச்சியப்பர் தோன்றியதனால் தான் இனி கோவில் பணியிலிருந்து விலகிவிடலாமே, கோவில் பணியினை தன்னுடைய மகனாக இருக்கின்ற கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குகின்ற கச்சியப்பரிடம் விட்டுவிடலாம் என்று எண்ணி அவர் இனி கோவில் பணியினை கச்சியப்பர் செய்து வரட்டும் என்று எண்ணி கச்சியப்பரை கோவில் திருப்பணிகளை எல்லாம் கவனித்து கொள்ளுமாறு கூறுகின்றார். அப்படி கூறிய வேளையில் கச்சியப்பரும் தந்தை சொல் மதித்து கோவில் திருப்பணிகளையே செய்து வருகின்றார். அப்படி செய்து வருகின்ற நாளில் ஒரு நாள் என்ன நிகழ்ந்து விடுகிறது என்று பார்த்தால், கோவில் திருப்பணி ஆற்றி முடித்த கச்சியப்பரானவர் அங்கு கோவில் மண்டபத்திலேயே தன்னுடைய அசதியின் காரணமாக, மிகுதியான அசதியின் காரணமாக அர்த்தஜாமம் பூஜையெல்லாம் முடித்த பிறகு கோவிலை விட்டு வெளியேறி இருக்க வேண்டிய சூழலில் கண் அயர்ந்து உறங்கி விடுகிறார். அப்படி உறங்கிய நிலையில் ஒரு நாள் அர்த்தசாம பூஜை முடித்த பின்பு கோவில் பணியாளர்களுக்கு தெய்வ பிரசாதத்தை எல்லாம் கொடுத்தளித்த பின்னர் அவர் இல்லத்திற்கு புறப்பட இருக்கின்ற வேளையில் தன்னுடைய அயர்வு மிகுதியினால் உறங்கலானார். அப்படி உறங்கிய வேளையில்தான் முருகனின் அருள் விளையாடல் துவங்குகிறது. அவர் உறங்கிய வேளையில் அவருடைய கனவில் தோன்றினார். கனவில் தோன்றியதன் காரணமாக கச்சியப்பர் திடுக்கிட்டு விழிக்கின்றார். அப்படி விழித்த வேளையில் முருகன் அவருக்கு திருக்காட்சி கொடுத்து அருளுகின்றார். திருக்காட்சி கொடுத்து அருளுகின்றார் என்று ஒரே வரியில் நாம் சொல்லிவிடுவதற்கில்லை. குகமந்திரமாக விளங்கக்கூடிய ஓம் சரவணபவ என்று ஓதிக்கொண்டே முருகனின் சந்நிதியில் உறங்கிக் கொண்டிருந்த கச்சியப்பர் துயில் கொண்ட நேரத்தில் முருகன் அவரிடத்து நீலமயில் மீது பறந்து சென்று அருள்மலை பொழியும் முருகன் கச்சியப்பர் கனவில் தோன்றி தென் தமிழுக்கு அழகிய இந்த மந்திரத்தை நினது திருவாயால் செப்புக என்று பகர்ந்தருளினார். அப்படி எதனை கூறினார் என்று பார்க்கையில், திகட சக்கரம் என்று துவங்குகின்ற கந்தபுராணத்தை இயற்றுவதற்காக முருகன் அருள் வழங்கினார். திகட சக்கரம் செம்முகம் ஐந்துலான், சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர விண்மணி யாயுரை, விகட சக்கரம் மெய்ப்பதம் போற்றுவாம் என்று துவங்கக்கூடியதாகிய முதல் பாடலை கொண்டு நீ கந்தபுராணம் இயற்றுவாயாக என்று முருகன் அருள் பாலித்ததாக வரலாறு கூறுகிறது. திகட சக்கரம் எப்படி அருணகிரிநாதருக்கு முத்தைத்தரு என்று துவங்குகின்ற திருப்புகழை பாடுமாறு பணித்தாரோ அதனை போன்றே இங்கு திகட சக்கரம் என்று துவங்குகின்ற கந்தபுராணத்தை இயற்றி அருளுமாறு கச்சியப்பருக்கு அருள் செய்கின்றார். கச்சியப்பருக்கு அருள் செய்கின்றார் என்றால், கச்சியப்பருக்கு திடீரென்று கனவில் தோன்றி தம்மிடம் கூறியது முருகன்தானா என்ற எண்ணமெல்லாம் இருப்பதற்குள்ளாகவே இது அனைத்தும் நிகழ்ந்து முடிந்து விடுகிறது. உறங்கிக் கொண்டிருந்த கச்சியப்பரின் கனவில் முருகப்பெருமான் தோன்றினார். அப்படி தோன்றியவர்
தன்னுடைய புராணத்தை எழுதுமாறு அவரிடத்தில் அருள் செய்தார். தன்னுடைய புராணத்தை எழுதுமாறு அருள் செய்தார் என்று பார்த்தால், திகட சக்கரம் என்று துவங்குகின்ற கந்தபுராணத்தை நீ இயற்றி அருளுக என்று கூறி மறைந்து போகின்றார். காலை பொழுது கந்தனின் அருள் பெற்ற காரணத்தினால் கச்சியப்பர் திகட சக்கரம் என்று துவங்குகின்ற கந்தபுராணத்தை பாடத் துவங்குகின்றார். இதில் சிறப்பு என்னவென்று பார்த்தால், ஒவ்வொரு நாளும் 100 பாடல்களை எழுதி கந்தனிடத்தில் வைத்துவிட்டு சென்று விடுகின்றார். ஈர் ஐம்பன் கவி வீதம் இசைத்ததை நன்று தீட்டிய 7 எழுத்தாணியை நாதன் காலிலிட்டு தமது ஆலயம் சென்று மற்ற தினத்து எடுத்து என்று அமைகின்ற பாடலானது கச்சியப்பர் தினம்தோறும் 100 பாடல்களை இயற்றி அருளினார் என்பதனை புலப்படுத்துகிறது. ஈர் ஐம்பன் கவி வீதம் இசைத்ததை. இங்கு நாம் மற்றொரு விஷயத்தை நினைவு கூறலாம். கம்பர் ஒரு நாளைக்கு 700 பாடல்களை இயற்றக்கூடிய வல்லமை பெற்றிருந்தார் என்பதற்கு நமக்கு ஒரு பழம்பாடல் சான்றாக அமையும். விழுந்த ஞாயிறு எழுவதன் முன் மறை வேதியருடன் ஆராய்ந்து எழுந்த ஞாயிறு விழுவதன் முன் கவி பாடினது 700 என்று கம்பரின் புகழை பழம்பாடல் ஒன்று எடுத்துரைக்கும். அங்கு கம்பர் 700 கவிகளை பாடியது போல இங்கு கச்சியப்பர் ஒரு நாளைக்கு 100 பாடல்களை பாடுகின்றார். ஈர் ஐம்பன் கவி வீதம் இசைத்ததை 100 பாடல்கள் எழுதுகிறாரு. எழுதிய பாடல்களை எல்லாம் அப்படியே கொண்டு போய் கந்தனின் காலடியில் வைத்துவிட்டு தன்னுடைய இல்லத்திற்கு சென்று விடுகிறார். மறுநாள் வந்து அதனை எடுத்து பார்க்கின்ற போது பாடல்களில் திருத்தம் செய்யப்பட்டிருந்தது. இது கந்தபுராணத்திற்கே உரிய சிறப்பாக அமைகின்றது. கச்சியப்பர் பாடல் எழுதி வைக்க அதனை முருகப்பெருமான் திருத்தம் செய்து அருள் செய்ய கந்தபுராணம் இவ்வாறாக எழுதப்பட்டு கொண்டே வருகிறது. ஏறத்தாழ 10,345 பாடல்கள் கொண்ட கந்தபுராணத்தை கச்சியப்பர் எழுதி முடிக்கின்றார். முருகனின் திருவருளால் கச்சியப்பர் எழுதி முடிக்கின்றார். அப்படி எழுதி முடித்த கச்சியப்பர் இதனை நாம் அரங்கேற்றம் செய்தால் என்ன என்று எண்ணி இந்நூலினை அரங்கேற்றம் செய்யலாம் என்ற கருத்திற்கு வருகிறார். ஆகையால் காஞ்சி மாநகரில் இருக்கக்கூடிய பல்வேறு சான்றோர் பெருமக்களுக்கும் அழைப்பு விடுத்து இந்த கந்தபுராணத்தை அரங்கேற்றம் செய்வதற்கான நிகழ்வினை துவங்குகிறார். கந்தபுராணம் அரங்கேற்றம் செய்யப்பட வேண்டிய நாளும் வந்தது. அப்படி அரங்கேற்றம் செய்யப்பட வேண்டிய நாளில் கச்சியப்பர் முதலாவதாக அமைந்திருக்கின்ற திகட சக்கரம் செம்முகம் ஐந்துலான் என்ற பாடலை பாடத் துவங்க அவையில் இருந்த ஆன்றோர் ஒருவர், இது எப்படி, இதன் இலக்கண முறை எப்படி, திகடம் சக்கரம் திகழ் தசக்கரம் என்பது எவ்வாறு பிரிந்து பொருள் தரும், இதற்கான இலக்கண விதி எங்குள்ளது என்று கேட்க கச்சியப்பரோ, ஆன்றோர் பெருமக்கள் பொறுத்தருள வேண்டும், பாடலுக்கான முதல் அடியினை எனக்கு எடுத்து அருள் செய்தவர் முருகப்பெருமான். ஆகையால் இதற்கான பொருள் யான் அறிந்திலேன். இது முருகப்பெருமானுடைய அடி என்பதனால் இதில் மாற்றம் எதுவும் செய்வதற்கு இயலாது என்றும் குறிப்பிட, இதற்கான இலக்கண விளக்கம் அளித்தால் மட்டுமே நூல்
அரங்கேற்றம் செய்யப்படும் என்று ஆன்றோர் பெருமக்கள் கருத்து தெரிவிக்க, இதுவும் இறைவனின் செயலே என்று உணர்ந்த கச்சியப்பர் இவருடைய கேள்விக்கான சரியான விடையினை நான் அளித்து நூல் அரங்கேற்றம் செய்யப்படும் வரை உண்ணாமல் இருக்கப் போகின்றேன் என்று தன்னுடைய உண்ணா நோன்பினை துவங்குகின்றார். இதே சிந்தையுடன் அன்று இரவு உறக்கத்திற்கு சென்று விடுகிறார். இறைவனிடம் உறங்குவதற்கு முன்பாக தன்னுடைய மனக்குறையை புலப்படுத்தி இருக்கின்றார். இறைவா, நீ அருள் செய்து நான் எழுதியதாகிய கந்தபுராணத்தின் முதல் அடியில் எப்படி இந்த அடி அமையும், இதற்கான விலக்கண விதி யாது என்றெல்லாம் என்னிடம் கேள்வியினை தொடுத்திருக்கிறார்கள். இதற்கு நான் எவ்வாறு பதிலமைப்பது என்று வேண்டியவராக உறக்கத்திற்கு சென்றிருந்த நிலையில் அவரது கனவில் முருகப்பெருமான் தோன்றி, கவலை கொள்ளாதே, நாளை அவையில் சோழ நாட்டிலிருந்து ஓர் இளைஞன் வருவான், அவன் இந்த சந்தேகத்திற்கான விடையினை தெளிவுபடுத்துவான் என்று எடுத்துரைத்து மறைந்தருளினார். கச்சியப்பரும் எப்படியும் இறைவர், அதாவது முருகப்பெருமான் தனக்கு அருள் செய்வார் என்று நம்பியிருந்த காரணத்தினால் மீண்டுமாக நாளை கந்தபுராணம் அரங்கேற்றப்படுவதற்கான நிகழ்வில் அந்த இடத்தில் அனைவரும் காத்திருந்த வேளையில், சோழ நாட்டிலிருந்து நான் வருகின்றேன், வீரசோழியம் என்ற நூலில் நீங்கள் எழுப்பியதற்கான திகழ் தசக்கரம் என்ற சொற்கள் எவ்வாறு புணரும் என்று நீங்கள் எழுப்பியதற்கான விடை உள்ளது, இதனை நீங்கள் அறிந்திலையோ என்று கூறியவாறே வந்த இளைஞன் அனைவரும் தான் கூறியதனை கேட்டவுடன் உருக்கறந்து மறைந்தார். ஆக அவ்விடத்தில் தோன்றியது முருகப்பெருமான் தான் என்பதனை அனைவருமே உணர்ந்து கொண்டனர். அப்படி உணர்ந்து கொண்டதனால் கச்சியப்பரை வணங்கி போற்றினர். ஏனெனில் முதலாவதாக தனது ஐயத்தை எழுப்பியவராகிய பெரியவர், கச்சியப்பரே எம்மை மன்னித்துவிடும், இது இறைவன் எடுத்த அடி என்பது அறியாமல் நான் எனது ஐயத்தினை கேட்டுவிட்டேன் என்று கச்சியப்பரை வணங்கி நின்றார். அப்படி கச்சியப்பரை வணங்கி நின்ற பிறகு அனைவருமாக சேர்ந்து கச்சியப்பரையும் அவர் இயற்றி அருளியதாகிய இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருகின்ற மிகச்சிறந்த புராணமாக விளங்கி வருகின்ற, ஏனெனில் கந்தபுராணத்துக்கே உரிய தனிப்பெரும் சிறப்பு என்னவென்று பார்த்தால், திருமணத்தில் துவங்கி திருமணத்தில் நிறைவு பெறும். பார்வதியின் திருமணத்தில் துவங்கி வள்ளி திருமணத்தில் நிறைவு பெறும். அத்தகைய சிறப்புடையதான கந்தபுராணத்தை இயற்றியருளிய கச்சியப்பரை அனைவரும் வணங்கி போற்றினர். கச்சியப்பரையும் கந்தபுராணத்தையும் நகர் முழுவதும் ஊர்வலமாக அழைத்து வந்து அவருக்கு பெருமை சேர்த்தனர். அப்படி அமைகின்றதான ஒரு பாடல், ஐயர் வருகின்றார், கச்சியப்பர் வருகின்றார், அம்பொன் மெய்யர் வருகின்றார், சைவ விரதர் வருகின்றார் என்று பல்வேறு மக்களும் கூடியிருந்து தங்களது ஒளியினை எழுப்ப, கச்சியப்பரும் அவர் இயற்றியருளியதான கந்தபுராணமும் காஞ்சி மாநகர் முழுவதிலும் சுற்றி வந்து இறைவன் அருளால் கந்தபுராணம் அரங்கேற்றம் செய்யப்படுகிறது. ஏனெனில் காஞ்சியினை பற்றி குறிப்பிடுகின்ற போது பாரதியார் காசி நகர் புலவர் பேசும் முறைதனை காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்று தெரிவித்திருப்பார். அதனை போன்றே நமக்கு பேரறிஞர் அண்ணா என்ற ஈடு செய்ய முடியாத ஒருவரை நமக்கு கொடுத்த நகரமாக காஞ்சி மாநகரம் விளங்குவதனையும் நாம் அறியலாம். இப்படி பல்வேறு சிறப்புகளை எல்லாம் பெற்று திகழ்வதாகிய காஞ்சி மாநகரத்தில் கச்சியப்பர் இறை அருளால்
கந்தபுராணத்தை இயற்றி விளங்கி அந்த நூலினை இந்த உலகிற்கு பெரும் கொடையாக வழங்கினார் என்பது முருகன் அடியார்கள் வரலாற்றில் மிக பெரும் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுகிறது. ஏனெனில் கந்தபுராணம் என்பது நமக்கு மிகவும் சிறப்புடையதாக கந்தனின் பல்வேறு திருவிளையாடல்களையும் குறிப்பிடுவதாக அமைந்திருக்கின்ற ஒரு நூலாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த கந்தபுராணம் இயற்றிய கச்சியப்பர் மிகச்சிறந்த தெய்வ அனுக்கிரகம் பெற்றவராகவும் இறையருளினால் கந்தபுராணம் இயற்றி அருளியிருப்பதாகவும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படி கச்சியப்பரானவர் கந்தபுராணத்தை இயற்றி அருளியதன் மூலமாக இறைவனின் திருவருளை பெற்று சிறந்தவராகிறார். இப்படி திருவருளை பெற்று சிறந்தவராகிய கச்சியப்பர் தன்னுடைய இறுதி நாட்களில் கந்தனின் புகழ்பாடி குகசாயுட்சியம் அடைகின்றார். ஆக கந்தபுராணம் இயற்றி அருளிய கச்சியப்பர் நமக்கு முருகனடியாராக விளங்கி முருகனடியார்களுள் ஒருவராக இருந்து சிறப்பு செய்திருப்பது, இந்த செய்தொண்ட புராணத்தில் இடம்பெற்றிருப்பது மிகவும் சிறப்பான ஒன்றாக அமைகின்றது. அடுத்து நாம் காண இருக்கின்ற அடியார் பொய்யாமொழி நாயனார். இந்த பொய்யாமொழி நாயனாரை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று பார்த்தால், இவர் தோன்றிய நாடானது சான்றோர்கள் நிரம்பி சிறந்திருக்கக்கூடியதான தொண்டை நாடு. இந்த தொண்டை நாட்டில் தோன்றியவர் பொய்யாமொழி நாயனார். பொய்யாமொழி நாயனார் என்று குறிப்பிட்டவுடன் நாம் அனைவருக்கும் அவர் இயற்றிய ஒரு நூலானது நினைவிற்கு வரும். தஞ்சைவாணன் கோவை என்ற ஒரு அற்புதமான சிற்றிலக்கிய நூலினை இயற்றி அருளியிருந்த பெருமை அவரிடத்தில் உண்டு. பொய்யாமொழி நாயனாரின் சிறப்பு என்னவென்று பார்க்கின்ற போது, தொண்டை நாட்டில் தோன்றியவர். இவ்வூரில் மிகச்சிறந்த சைவ வேளாளர் குடியில் தோன்றிய முருகபக்தராக இருந்த குகபாத சிறுதர் என்பவரது மகனாக தோன்றியவர் பொய்யாமொழி நாயனார். இப்படி இருந்த வேளையில் பொய்யாமொழி நாயனாருக்கு கல்வி கற்பிப்பதற்காக அவருடைய பெற்றோர்கள் குருகுலத்தில் சேர்க்கின்றனர். குருகுலத்தில் சேர்த்த பொழுது அங்கு குருவாக இருப்பவர் பல பேருள்ளும் பொய்யாமொழி நாயனாரை தேர்ந்தெடுத்து தன்னுடைய கொல்லையை காவல் காத்து வருமாறு சில நாட்களுக்கு காவல் காக்குமாறு பணிக்க, குரு இட்ட வேலையை செய்வதே சீடனது கடமை என்று சிறுவயதாக இருந்தபோதும் கொல்லையை காவல் காக்க செல்கின்றார். அங்கு சென்ற அவருக்கு சிறிது நேரத்திலேயே மரங்கள் சூழ்ந்திருந்த பகுதி மிகுதியாக காற்று வந்த காரணத்தினால் உறக்கம் வந்து விடுகிறது. ஆகையால் அப்படியே ஒரு மரத்தின் அடியில் உறங்கி போகின்றார். கொல்லையை காப்பதற்காக வந்தோம் என்ற நினைவே இல்லாமல் தூங்கி விடுகின்றார். திடீரென்று அவருக்கு ஒரு கனவு வருகின்றது. தான் காக்க வந்த கொல்லையில் ஏதோ குதிரை வந்து விட்டதனை போன்று உணர்ந்து முழித்து பார்க்கிறார். அங்கு குதிரைகள் நிற்கின்றன. குதிரைகள் நின்று காடுகளில் இருக்கின்ற பயிரையெல்லாம் மேய்ந்து கொண்டிருப்பதனை காண்கின்றார். உடனடியாக என்ன செய்வதென்றே தெரியாது அங்கிருந்த அருகில் இருந்த ஒரு காளி கோவிலுக்கு சென்று, என்னை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும், நான் இவ்வாறு செய்துவிட்டதனை அறிந்தால் குரு என்னை தண்டித்து விடுவார் என்று வேண்ட, அங்கிருந்த அதாவது சாமுண்டி என்று சொல்லப்படுகின்ற காளி தேவியானவள் அவருக்கு அருள்பாலிக்க, அவருக்கு தன்னுடைய முழு அருளையும் கொடுக்க கவிபாடும் புலமை பெறுகிறார். கவிபாடும் புலமை பெற்று ஒரு வெண்பாவை பாடுகிறார். வாய்த்த வைரபுர மாகாளி அம்மையே ஆய்த்த மணலில் அணிவரையில் காய்த்த கதிரை மாளத்தின்னும் காளிங்கன் ஏறும் குதிரை மாளக் கொண்டு போ. வெண்பாவில் கடைசி வரி என்னன்னா, குதிரை மாலை கொண்டு போன்னு பாடுறாரு. அப்படி அவர் பாடி முடித்தோன்னே அங்கு தோட்டத்தில் இருந்ததான அந்த கொள்ளையில் இருந்ததான குதிரை இறந்து போயிடுச்சு. இதை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் அப்படியே வியந்து போய் அதிசயித்து நிற்கிறாங்க.
இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் மீண்டுமா என்ன பண்ணுறாருன்னா வெண்பாவில் கடைசி அடியை மட்டும் மாற்றி பாடுகிறார். குதிரை மாலை கொண்டு போ என்று பாடியவர் இங்கு மீண்டுமாக குதிரையை மீட்டு கொண்டு வா என்று பாட குதிரை மீண்டுமாக உயிர்ப்பித்து எழுகின்றது. இவரது மிகுதியான திறத்தினை உணர்ந்து கொண்ட குருவானவர் இவரை எப்படி குறிப்பிடுகின்றார் என்றார், புதியமலை அகத்தியன் போல் வருவான் இவன் என்று சிறப்பித்து கூறுகின்றார். இப்படியெல்லாம் பொய்யாமொழி நாயனார் தன்னுடைய முதல் காலகட்டம், அதாவது குழந்தை பிராயத்திலேயே ஒரு வளரிளம் நிலையிலேயே மிகச்சிறந்த ஒரு புலவராக வருகின்ற வேளையில் அங்கு இருப்பவர்கள், அதாவது எப்போதுமே நமக்கு ஏதாவது ஒன்று நல்லதாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்து என்ன வருமோ, அடுத்து என்ன தீமை வந்துருமோ அப்படின்னு நம்மை விட நம்மை சுற்றி இருப்பவர்கள் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அந்த வகையில் இவர் இப்படியெல்லாம் பல பேரும் புகழும் பெற்று வருகின்ற, ஏன்னா குரு வேற பாராட்டி சொல்லிட்டார் அகத்தியன் போல் வருவான் அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்து இவருக்கு என்ன நிகழப்போகின்றது, இப்படியெல்லாம் சிறப்பாக பெயர் பெறுகின்றாரே என்று அனைவருமாக கூறி வருகின்ற, தங்களுக்குள் பேசி வருகின்ற நிலையில் இவர்கிட்ட அந்த மன்னன், அங்கே இருக்கக்கூடிய மன்னனாக, அதாவது காளிங்கராயன் என்ற மன்னன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தாங்கள் முருகனை குறித்ததான ஒரு பாடல் பாட வேண்டும் என்று கூறுகிறார். அதற்கு பொய்யாமொழியார் கூறும் பதில்தான் சிறப்பானது. சிவனை பாடும் வாயால் நான் முருகனை பாட மாட்டேன் என்று நிந்தித்து பேசுகின்றார். கொழுமதி அணியும் வேணி கோழி சீர் பாடும் வாய் முழுமுதல் அருளும் குஞ்சரம் முருகனை பாடாது, சிவனது குழந்தையான முருகனை பாடாது என் வாய் என்று கூறினார். முருகனை நிந்தித்து பாடிய காரணத்தால் அவருடைய செல்வ வளமானது குறைய துவங்கியது. அரசனும் கேட்டு பார்த்தான், தாங்கள் புகழ்ந்து பாடுங்கள் அல்லது சிவனை பாடுகின்ற தாங்கள் முருகனையும் பாடுங்கள் என்றெல்லாம் கேட்டார். அவ்வப்போது பொருள் கொடுத்து வந்தார். ஆனால் இவர் வீம்பு பிடித்து பிடிவாதமாக இருக்கின்ற காரணத்தினால் அவரும் பொருள் கொடுப்பதையெல்லாம் நிறுத்தி கொள்கின்றார். இப்படி வறுமை சூழ்ந்த காரணத்தினால் பொய்யாமொழியாரும் அவருடைய மனைவியுமாக சேர்ந்து பிழைப்புக்காக எங்கு செல்கின்றார்கள் என்றால் மதுரைக்கு செல்கின்றார்கள். அப்படி மதுரையம்பதிக்கு சென்றபோது மன்னன் அவரிடம் கேட்கின்றான், தாங்கள் மிகச்சிறந்த தமிழ் புலவர் என்பதனை நான் எவ்வாறு ஒப்புக்கொள்வது? இங்கு இருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்கள், அதாவது சங்க சான்றோர்கள் சிலையாக இருக்கின்றார்கள். அவர்கள் உங்கள் பாடலுக்கு தலையசைத்தால் தாங்கள் மிகச்சிறந்த புலவர் என்பதனை நான் ஒப்புக்கொள்கின்றேன் என்கின்றார். அவர்களுக்காக மன்னன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சான்றோர்கள், அதாவது சங்க சான்றோர்கள் தலையசைக்குமாறு பாடலை பாடுகின்றார். தங்கள் சிலையாவும் தமிழ் வளர்த்தோன் கான் முளையாம் சிங்கமனான் காண சிறக்கம்பம் செய்தனவால் என்று, நான் தங்களை போன்ற ஒருவன், ஆனால் தங்களுக்கு நிகரானவனா என்பது தெரியாது, ஆனாலும் எனது பாடலுக்கு தாங்கள் செவிசாய்த்து அருள வேண்டும் என்று வேண்டி பாட அங்கிருக்கக்கூடிய சங்கச் சான்றோர்கள் அனைவரும் தலையசைத்து அதனை கண்டு மன்னன் வியந்து போனான். மீண்டுமாக அவன் ஒரு விண்ணப்பம் வைக்கின்றான். என்னவென்று பார்த்தால், தாங்கள் சங்க பலகையானது, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் இருந்த பாண்டிய மன்னன் கூறுகின்றான், சங்க பலகையானது பொற்றாமரை குளத்தில் மூழ்கி போனது, ஆகையால் நீங்கள் அந்த சங்கப்பலகையை மீட்டெடுக்க வேண்டும் என்று கூற பொய்யாமொழியாரும் பாடல் பாடி சங்கப்பலகையை மீட்டு தருகின்றார். மீண்டுமாக வந்து சேர்கின்ற பொய்யாமொழியார் தஞ்சை நகரில் இருக்கக்கூடிய தஞ்சை வாணன் மீது கோவை ஏற்றி பாடுகின்றார். அப்படி கோவை ஏற்றி பாடிய பொழுது அவர் 400 பாடல்களை பாடுகின்றார். அந்த 400 பாடல்களுக்கும் ஒரு பாடலுக்கு ஒரு தேங்காய் கொடுக்கின்றார் பரிசாக மன்னன். அதனை பெற்றுக்கொண்டு காட்டு வழியாக வருகின்ற போது இதுதான் இவரை ஆட்கொள்வதற்கு சரியான சமயம் என்று முருகப்பெருமான் அவரை தடுத்து நிறுத்த, அந்த காட்டு வழியில் தன்னை தடுத்து நிறுத்துவது யார் என்று அஞ்சி நடுங்கிய பொய்யாமொழியார் ஓட்டம் பிடித்து விடலாம் என்று என்ன, வேடுவ வேடத்தில் வந்திருக்கின்ற முருகப்பெருமான் இந்த கானகத்தில் இந்த நேரத்தில் வந்திருக்கும் தங்களுக்கு என்ன வேலை என்று பேச, நான் ஒரு சென்னா மொழி புலவன், நான் ஒரு புலவனப்பா, என்னை விட்டுவிடு என்று வேண்டி நிற்கிறார். ஆகா, புலவனா? அப்பொழுது என் பெயர் முட்டை, என்னை பற்றி ஒரு பாடல் பாடும், முட்டை என்று வார்த்தை வருமாறு தாங்கள் ஒரு பாடல் பாட வேண்டும் என்று கேட்க, முட்டை என்று அதாவது அந்த சொல் வருமாறு ஒரு பாடலை பாடுகின்றார். மீன்பாயும் மானவேன் முட்டைக்கு மாறாய் தெவ்வற்போம் காணலிலே என்பதே அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை பாடுறாரு.
உன்னுடைய பாடலில் சொற்குற்றம் இல்லை, ஆனால் பொருள் குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உன் பேர் என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. என் பேர் பொய்யாமொழின்னொன்னே மீண்டுமா முருகப்பெருமான் பொய்யாமொழி என்ற சொல் வருமாறு பாடலை பாடுகிறார். இப்போது பொய்யாமொழியாருக்கு புலப்பட்டு போனது. வந்திருப்பது வேறு யாரும் அல்ல முருகனே என்று வீழ்ந்து பணிகின்றார். முருகனது அருள் பெறுகின்றார். அப்பொழுது கூறுகிறார், அண்ணா என் அப்பா என் ஆருயிர், என் ஆருயிர்க்கு மருந்தே என்றெல்லாம் வியந்து பாராட்டுகிறார், போற்றுகின்றார். முருகனை பாடி பரவுகின்றார். இப்படியெல்லாம் அவர் முருகனது அருள் பெற்று சிறந்த வேளையில் அவர் வந்து சேர்ந்த இடமாக இருந்தது திருச்சி மாநகரம். திருச்சி மாநகரத்திற்கு வந்து சேர்ந்த அவர் தன்னுடைய நண்பராக ஏற்றுக்கொண்டவர் யார் என்று பார்த்தால் சீனக்கராயர் என்ற ஒருவரை தன்னுடைய நண்பராக அமைத்து கொள்கின்றார் என்று குறிப்பிட முடியாது. இருவரும் பார்த்த நொடியில் இருந்தே மிகச்சிறந்த உடல் உயிராக நண்பர்களாக விளங்க துவங்கினர். பலகாலம் நட்பு கொண்டு வாழ்கின்றனர். அப்படி இருந்த வேளையில் ஒரு நாள் நம்முடைய பொய்யாமொழியார் வயலூருக்கு செல்கிறார் முருகனை காண்பதற்காக. அப்படி சென்ற வேளையில் இந்த சீனக்கராயர் உயிர் பிரிந்து விடுகின்றது. அவரது உயிர் பிரிந்ததனை ஞானக்கண்ணால் உணர்ந்த பொய்யாமொழியார் விரைவாக அவருடைய அந்த சிதை மூட்டப்படும் இடத்திற்கு வந்து சேர்கின்றார். அதற்குள்ளாக அவருடைய உறவினர்கள் அவருக்கு சிதை தீமூட்டி விடுகிறார்கள். அதனை கண்டு அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல், அன்று நீ செல்லக்கிட என்றாய் ஆயிழையே என்று அவரை பார்த்து கொண்டே பாடி நிற்க, அந்த எரிமூட்டப்பட்ட சிதையானது சற்று விலகி இடம் கொடுத்ததாக நமக்கு வரலாறு பேசுகிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்று நீ செல்லக்கிட என்றாய் ஆயிழையோ என்று கூற சிதை விலகி வெளிவிட தன்னுடைய நண்பருடனேயே தானும் முருகன் அருள் பெற்று மேலுலகம் செல்கின்றார் பொய்யாமொழி புலவர். இப்படி முருகன் அடியார்கள் வரலாறு என்பது நமக்கு ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் மிகச் சிறப்பான ஒன்றாகவே கூறப்பட்டு வருகின்றது. ஆகையினால் இனி அடுத்து வருகின்ற நிலைகளில் நாம் அடுத்து தொடர்ந்து வருகின்ற முருகனடியார்களை பற்றி சிந்திப்போம் என்று கூறி வாய்மொழி கேட்டமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.